வணக்கம். யாழ் சிறியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அந்தோணி பிள்ளை கிரேசியன். முதலில் தலைப்புச் செய்திகள். குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளிடம் உண்மைகளை கூற தயாரில்லை. அரசாங்கத்தை எதிர்க்கும் கிரேஷாந்தினி படுகொலை குற்றவாளி. லட்சத்தை தாண்டிய வெளிநாட்டு பயணிகளின் வருகை, மகிழ்ச்சியில் அரசாங்கம். ஆட்சியை பலப்படுத்தும் ஒரு மூலோபாயமாக அடக்குமுறையை நம்பும் அரசாங்கம். அனுர தரப்பின் மீது அடுத்தடுத்து எழும் குற்றச்சாட்டு. அனுர எடுத்த முடிவால் கடுமையான பாதிப்பில் சிக்கிய 500 முன்னாள் எம்பிக்கள். 3வது மாடியிலிருந்து குதித்து தப்பிக்க முயன்ற பலஸ்கட்டா, தீவிர விசாரணை ஆரம்பம். இந்திய அரசாங்கம் எடுத்த முடிவால் ரூபாய் 127 கோடியை இழந்த பாகிஸ்தான். சென்னை தூய்மை பணியாளர்கள் போராட்டம் 10வது நாளாக தொடர்கிறது. உக்ரைனை பேச்சுவார்த்தையில் இணைக்க ஐரோப்பிய நாடுகள் வலியுறுத்து. தொடர்பென விரிவான செய்திகள். கிரேஷாந்தினி குமாரசுவாமி படுகொலை மற்றும் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளிடம் உண்மைகளை கூற சோமரத்தின ராஜபக்ச தயாரில்லை என அவரது மனைவி மற்றும் சகோதரி ஆகியோர் தெரிவித்துள்ளனர். சோமரத்தின ராஜபக்ச சர்வதேச விசாரணையில் சாட்சியம் அளிக்க தயாராக இருப்பதாக அறிவித்த பின்னர் இந்த உள்நாட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கடந்த காலங்களில் உண்மைகளை கூறிய போதும் நீதி கிடைக்காததால் இலங்கையின் சட்ட அமைப்புகள் மீது தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என அவரது குடும்பத்தினர் கூறியுள்ளனர். கிரேஷாந்தினி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட சோமரத்தின ராஜபக்ச அந்த குற்றத்தை செய்யவில்லை என்று 29 ஆண்டுகளாக அநியாயமாக சிறையில் இருப்பதாகவும் அவரது மனைவி செனாலி சம்பா விஜயவிக்ரம தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டை காட்டிக் கொடுக்கவில்லை, மாறாக என் கணவருக்கும் அவருடன் சிறையில் உள்ள மற்ற நால்வருக்கும் நீதி கோருகின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டில் நீதி கிடைக்காத பட்சத்தில் சர்வதேச விசாரணையின் ஊடாகவே நீதியை கூறவிருப்பதாகவும் அந்த விசாரணையில் சோமரத்தின சாட்சியம் அளிக்க தயாராக இருப்பதாகவும் அவரது சகோதரி ரோஹிணி ராஜபக்ச கூறினார். மேலும் இக்குற்றத்தை உண்மையில் புரிந்தவர்கள் சுதந்திரமாக வெளியே நடமாடிக் கொண்டிருப்பதாகவும் நிரபராதிகள் சிறையில் இருப்பதாகவும் சோமரத்தினவின் மனைவி தெரிவித்துள்ளார். தற்போது தனது கணவரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி தருமாறும் நீதி கிடைக்க வழிவகுக்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அரசாங்கம் தனது தோல்விகள் குறித்து அமைதியின்மை அதிகரித்துள்ள நிலையில் தனது அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள அடக்குமுறையை நம்பி இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச விமர்சித்துள்ளார். மக்கள் சந்திப்பு ஒன்றில் உரையாற்றிய போது அவர் இந்த குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கம் தனது வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியதால் அடக்குமுறையை நாடி வருகின்றது. அதன் கொள்கைகள் பொதுமக்களுக்கு பயனளிக்குமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இளைஞர் மன்றங்கள் உள்ளிட்ட இளைஞர் நிறுவனங்கள் அரசாங்கம் அரசியலமயமாக்குவதாகவும் நாமல் ராஜபக்ச கண்டித்தார். இந்த நடவடிக்கையில் கருத்து வேறுபாடுகளை நசுக்கி கட்சி ஆதிக்கத்தை நிலைநிறுத்தவே நோக்கமாக கொண்டுள்ளன என்றார். அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் நிறைவேற்றப்படாத உறுதிமொழிகளால் எழும் எதிர்ப்புகளை தடுக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. கிராமங்கள், விகாரைகள், தேவாலயங்கள் மற்றும் கோவில்கள் உள்ளிட்ட கிராமப்புறங்களில் முன்னெடுக்கப்படும் வளர்ச்சி முயற்சிகளை அரசாங்கம் தீவிரமாக தடுப்பதாகவும் இது வகுப்புவாத கட்டமைப்புகளை பயன்படுத்தி அதன் பிடியை பலப்படுத்தும் ஒரு மூலோபாயத்தின் ஒரு பகுதி என்றும் அவர் குற்றம் சாட்டினார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியம் ரத்து செய்யப்பட்டார். சுமார் 500 முன்னாள் எம்பிக்கள் தமது ஓய்வூதிய கொடுப்பனவை இழப்பார்கள் என முன்னாள் எம்பிக்கள் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. சிங்களவார இதழ் ஒன்று வெளியிட்ட தகவலின்படி இது தொடர்பாக கருத்து தெரிவித்த ஒன்றியத்தின் செயலாளர் பிரேமஸ்ரீ, ஓய்வூதிய கொடுப்பனவை நம்பி வாழும் முன்னாள் எம்பிக்கள் இந்த முடிவால் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் எனவும் சிலர் தமது மருத்துவ செலவுகளை கூட சமாளிக்க முடியாத நிலை ஏற்படும் எனவும் சுட்டி காட்டியுள்ளார். எனவே ஓய்வூதிய கொடுப்பனவை ரத்து செய்யும் முடிவை அரசாங்கம் கைவிட வேண்டும் எனவும் இது ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்கும் செயல் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் 90 நாள் தடுப்பு காவல் உத்தரவில் இருந்த பிரபல பாதாள உலக குழு தலைவன்
வெலஸ்கட்டா என்று அழைக்கப்படும் திலின சம்பத் மேல்மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவிலிருந்து தப்பி செல்ல முயன்ற போது படுகாயமடைந்துள்ளார். நேற்றிரவு 9:15 மணி அளவில் வெலஸ்கட்டா கழிப்பறைக்கு செல்ல வேண்டும் என கூறி தனது கைவிலங்குகளை கழட்டிவிட்டு 4 அதிகாரிகளுடன் சென்றார். அப்போது அவர் அதிகாரிகளை தாக்கிவிட்டு 3வது மாடியிலிருந்து குதித்துள்ளார். இதன் காரணமாக அவரது 2 கால்களும் ஒரு கையின் முழங்கை பகுதியும் உடைந்ததாக போலீசார் கூறினர். தற்போது அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சிகிச்சை பெற்று வருகின்றார். அவர் தப்பி செல்ல முயன்றதற்கான காரணம் குறித்து மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த மாதத்தின் முதல் 5 நாட்களில் மட்டும் 40,047 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் நடப்பாண்டில் இதுவரை வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 14,08,335 உயர்ந்துள்ளது. இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளில் அதிகளவானோர் இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு அடுத்தபடியாக பிரித்தானியா, சீனா, பிரான்ஸ் மற்றும் இத்தாலி போன்ற நாடுகளிலிருந்தும் அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். அடுத்து சர்வதேச செய்திகள். பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவுடன் ஏற்பட்ட மோதலால் கடந்த 2 மாதங்களில் மட்டும் பாகிஸ்தான் 127 கோடி ரூபாய் இழப்பை சந்தித்துள்ளது. இந்த விமானங்கள் அதன் வான்வெளியை பயன்படுத்த முடியாதபடி பாகிஸ்தான் தனது வான்வெளியை மூடியதே இந்த இழப்புக்கு முக்கிய காரணம் என பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 24 முதல் ஜூன் 30 வரை இந்திய விமானங்கள் இயக்கப்படாததால் பாகிஸ்தான் விமான நிலைய ஆணையம் 127 கோடி ரூபாய் வருவாய் இழப்பை சந்தித்துள்ளது. எனினும் இந்த இழப்புகள் இருந்த போதிலும் பாகிஸ்தான் விமான நிலைய ஆணையத்தின் மொத்த வருவாய் 2019 ஆண்டில் 5,08,000 இருந்து 2025 ஆண்டில் 7,60,000 அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிடத்தக்கது. இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்டுள்ள இந்த மோதல் இரு நாடுகளின் பொருளாதாரத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நடத்த உள்ள பேச்சுவார்த்தையில் உக்ரைனையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என ஐரோப்பிய நட்பு நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. ஆகஸ்ட் 15 அலஸ்காவில் நடைபெறவுள்ள இந்த சந்திப்பு குறித்து பிரித்தானியா, பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மன், போலாந்து, பின்லாந்து மற்றும் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர்கள் கூட்டு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். இதில் உக்ரைன் இல்லாமல் உக்ரைனில் அமைதி ஏற்படாது என அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். இந்த பேச்சுவார்த்தைக்கு உக்ரைன் அழைக்கப்படாத குறித்து வருத்தம் தெரிவித்துள்ள உக்ரைன் ஜனாதிபதி இல்லாமல் மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு ஒப்பந்தமும் இறந்த முடிவுகளுக்கு சமம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சென்னை, ராயபுரம் மற்றும் திரு-வி.க.நகர் மண்டலங்களின் தூய்மை பணிகளை தனியார் நிறுவனத்திற்கு வழங்கியதை கண்டித்து சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் நடத்தி வரும் முற்றுகை போராட்டம் இன்று 10வது நாளாக தொடர்கின்றது. பணி பாதுகாப்பு மற்றும் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ரிப்பன் மாளிகை முன்பு இந்த போராட்டம் நடைபெற்று வருகின்றது. இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர அமைச்சர்கள் K.N. நேரு, சேகர்பாபு ஆகியோர் முன்னதாக நடத்திய பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தன. இந்த நிலையில் இன்று நடைபெற்ற 7வது சுற்று பேச்சுவார்த்தையிலும் எந்தவித உடன்பாடும் எட்டப்படவில்லை. அமைச்சர் சேகர்பாபு, மாநகர முதல்வர் பிரியா, மாநகராட்சி ஆணையாளர் குமரகுருபரன் ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றனர். பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததை தொடர்ந்து தூய்மை பணியாளர்களின் போராட்டம் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் யாழ்சிரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள யாழ்சிரி மீடியா இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள். நன்றி, வணக்கம்.